அட்டை என்பது ஒரு பத்திரிகை மாத இதழ் பருவ இதழுக்கு 3 தான் கொடுக்குறாங்க, தினசரி இதழுக்கு அவங்களுக்கு நினைக்கிற மாதிரி தர்றாங்க. ஆனால் மாவட்டத்தில் இருக்கிற நிருபர்களுக்கு கொடுக்கறதில்ல பருவ இதழுக்கு. இதை பற்றி தங்கள் கூறும் கருத்து. நல்ல ஒரு கேள்வி. இது ஒரு பாகுபாடு தான். எப்படி ஒரு சாதிய பாகுபாடு இருக்கிறதோ அதே போல ஒரு பாகுபாட்டு தன்மையை தான் அரசு கடைபிடிக்கிறது. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா 3 அடையாள அட்டை கொடுக்குறாங்க, ப்ரெஸ் பாஸ், அட்வர்டைஸ்மெண்ட். இந்த பேதமே தவறுங்க. இந்த பேதமே தவறு. அனைவருக்கும் ஒரே பத்திரிகையாளர் அடையாள அட்டை கொடுக்க வேண்டும். அது பெரிய பத்திரிகை சிறிய பத்திரிகை என்ற பாகுபாடு காட்டக்கூடாது. அனைத்து பத்திரிகையாளர்களும் ஆர்என்ஐ ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்கள் பதிவு செய்திருக்கிறாயா, பதிவு செய்தால் அனைவருக்கும் அடையாள அட்டையை பத்திரிகையாளர் அடையாள அட்டை என்ற ஒரே பெயரில் வழங்க வேண்டும். அக்ரிடேஷன் என்றோ பிரஸ் பாஸ் என்றோ பிரிக்கக்கூடாது. இது முதல். ரெண்டாவது, இது அவனுக்கு 10 பாஸ் கொடுக்குறான், இவனுக்கு 3 பாஸ் கொடுக்குறான். இந்த 3 பாஸ் இது பத்தாது. அது பத்தாது. இங்க சென்னையிலே ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் போட்டா கூட இங்க ஒரு 16-18 தொகுதி இருக்குது. அத்தனைக்கும் நம்ம போடுறோம். இத்தனைக்கும் மாவட்ட நிருபர்கள், பேரூராட்சி, ஊராட்சி நிருபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த பிஆர்ஓ, மாவட்ட பிஆர்ஓ ஒழுங்கா கொடுக்கறதில்ல. அவங்களும் மறுத்தளிக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. உடனடியாக செய்தித்துறை இயக்குநர் வைத்தியநாதன் அவர்களும் செய்தித்துறை அமைச்சர் மு க சாமிநாதன் அவர்களும் இதை உடனடியாக தலையிட்டு அனைத்து நிருபர்களுக்கும் அடையாள அட்டையை பாகுபாடின்றி வழங்க வேண்டும். இந்த பிஆர்ஓக்கள் செய்கின்ற தவறுகள், ஏபிஆர்ஓக்கள் செய்கின்ற தவறுகளினால் இந்த அடையாள அட்டை மறுக்கப்படுகிறது. ஆகவே இவர்களை திருத்த வேண்டும். அல்லாவிட்டால் அவர்களை மாற்றம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அடையாள அட்டையை பேதமின்றி வழங்க வேண்டும் என்பது பேசுங்க. பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த 30/4/2024 வாகன ஸ்டிக்கர்களில் பத்திரிகையாளருடைய ஒட்டுவில்லையை பயன்படுத்தக்கூடாது என்று போக்குவரத்து காவல்துறையினுடைய அறிக்கையை கண்டித்தும் அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தோம். மனு கொடுக்கும் போதே டிஜிபி அவர்கள் பதிலாக அடிஷனல் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். இருப்பினும் அது எங்களுக்கு திருப்தி இல்லை. ஆவட்டாலும் நாங்கள் மீண்டும் அது குறித்த மேல்முறையீடை கண்டிப்பாக செய்வோம். உடனடியாக காவல்துறை அந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும். அப்படி திரும்ப பெறாவிட்டால் அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒருங்கிணைத்து மாபெரும் ஒரு அறவழியின் போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம். முற்றுகையிடும் போராட்டத்தை தொடர்வோம். இன்னும் மேலும் சொன்னால் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோம், செய்தித்துறை அமைச்சரை சந்தித்தோம், செய்தித்துறை இயக்குநரை சந்தித்தோம். நாங்கள் மீண்டும் மனு அளித்து இந்த தொடர் சட்ட நடவடிக்கை போராட்டத்தையும் தொடர்வோம். தேவைப்பட்டால் நாங்கள் உயர்நீதிமன்றத்திலும் வழக்கில் தொடர்வோம். ஏனென்றால் இது வழக்கறிஞர்களையும் பத்திரிகையாளர்களையும் மருத்துவர்களையும் அனைவரும் பாதிக்கின்ற செயலாக காவல்துறையினுடைய அந்த 89 செய்தி வெளியீடு இருக்கிறது. அந்த செய்தி வெளியீடை உடனாக தமிழக அரசு பத்திரிகையாளர் கோரிக்கை ஏற்று திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். திரும்ப பெறாவிட்டால் பத்திரிகையாளர்களை எழுச்சிமிக்க போராட்டத்தை தமிழக அரசு சந்திக்க நேரிடும் என்று எங்களுடைய பத்திரிகையாளர் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அந்த செய்தி வெளியீட்டு அறிக்கையில் பத்திரிகையாளரை மட்டுமே மென்ஷன் பண்ணல. எல்லாரையும் ஆமாம், டாக்டரை மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிஎன்இபியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பல அதிகாரி, போலீஸ், காவல்துறையை. அப்போ அவங்கெல்லாம் இருக்கும்போது பத்திரிகையாளர் மட்டும் ஏன் மனு கொடுக்குறீங்க? அவங்கள மட்டும் யார் டார்கெட் பண்ணுறாங்க? இப்போ பத்திரிகையாளர்கள் ஏதாவது ஒரு குறை சொன்னாக்கா உடனே செயல்படுத்துறாங்க. அதே பத்திரிகையாளர் குறைகள் மட்டும் ஏன் தாமதம்? இல்லை, பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது. நான் கேட்டல அந்த கேள்விக்கு பதில். முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. பத்திரிகையாளர்களை மட்டும் அவர்கள் வைக்கவில்லை. அந்த அறிக்கையில் தெளிவாக பத்திரிகையாளர் முதல் பேரே பத்திரிகையாளர் பிரஸ், ரெண்டாவது வழக்கறிஞர்கள், மூன்றாவது மருத்துவர்கள், அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்ல வேலை செய்கிற தலைமைச் செயலக ஊழியர்கள், அதுக்கப்புறம் காவல்துறையில் சில பேர் இப்படி போட்டிருக்கிறார்கள். அந்த 89 செய்தி வெளியீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது எல்லோரையும் பாதிக்கிற செயல்தான். இது ஜனநாயக படுகொலை என்றுதான் நாங்கள் அனைவரும் வலியுறுத்துகிறோம். ஆகவே இது ஒருவரை சார்ந்ததல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தில் உழைக்கின்ற அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் பாதிக்கிற செயல், வழக்கறிஞர்களை பாதிக்கிற செயல், மருத்துவர்களை பாதிக்கிற செயல், அரசு ஊழியர்களை கூட ஒட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள், அவர்களை பாதிக்கிற செயல். இந்த விஷயத்தை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். இது இல்லாவிட்டால் இந்த இனத்திற்கு அத்தனை பேரும், பத்திரிகையாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய சூழலுக்கு தமிழக அரசு தள்ளக்கூடாது என்று நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இப்போ பத்திரிகையாளர் வந்து முன்கள பணியாளராக அறிவித்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரஸ் என்ற ஊடக ஸ்டிக்கர் எடுக்க சொல்றதுக்கான காரணம் என்ன? இப்போ நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. முன்கள பணியாளராக நம்ம கொரோனா பீரியட்ல வந்து பத்திரிகையாளர் அறிவிச்சாங்க. பத்திரிகையாளருடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய அளப்பரிய உழைப்பு. அந்த முன்கள பணியாளராக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து நம்ம முன்கள பணியாளராக இருக்கிறோம். அது யாரும் மறுதளிக்க முடியாது. ஆனால் முன்கள பணியாளர்களுக்கு அந்த வாகன ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாது என்று சொல்வது அதுவே சட்டவிரோத செயல். அதற்குரிய நீங்கள் எந்த அறிக்கை வெளியிட்டாலும் அது சட்டவிரோதமான அறிக்கை, அது ஜனநாயகத்துக்கு விரோதமான அறிக்கை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆக முன்கள பணியாளரை பழிவாங்குகிற செயலாக இதை நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இதை தமிழக அரசு மீண்டும் வலியுறுத்துகிறோம். செய்தித்துறையும் இது உடனடியாக தலையிட வேண்டும். செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் அவர்களும் காவல்துறையை வலியுறுத்தி அதை திரும்ப பெற வழி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் கோட்டையை முற்றுகையிடுவோமோ அல்லது காவல்துறை அலுவலகத்தை முற்றுகையிடுவோமோ அல்லது சாலை மறியல் செய்வோமோ அல்லது சட்ட போராட்டத்தை நடத்துவோமோ என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒருங்கிணைந்து இதை நடத்த வேண்டிய சூழலுக்கு தமிழக அரசு தள்ளாது என்று நம்புகிறோம். ஆகவே உடனடியாக இந்த அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இல்லை, இப்போ வந்து ஒரு சங்கம் மட்டும் வந்திருக்கீங்களா, இல்லை பத்திரிகையாளர் ஆசிரியர் மட்டும் வந்திருக்கீங்களா, இல்லை பல அமைப்புகள் சேர்த்து வந்திருக்கீங்களா? இது வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள், தனிப்பட்ட பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பேர்கள் வந்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்திருக்காங்க, பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் வந்திருக்காங்க, எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. இதுல யாருமே பேதமின்றி, சங்க பேதமின்றி, பத்திரிகையாளர் பேதமின்றி அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒருங்கிணைந்து தான் இந்த மனுவை கொடுப்பதற்காக நாங்கள் திரண்டு வந்திருக்கிறோம். மனுவை கொடுத்துள்ளோம். அவருடைய மேல் நடவடிக்கை 2 நாளில் தெரியும் என்று நம்புகிறோம். அப்படி தெரியாவிட்டால் அடுத்த கட்ட நிலைக்கு நாங்கள் செல்வோம் என்று தெரியும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பத்திரிகையாளர் தாக்கப்படுறாங்க. அதை குறித்து பத்திரிகையாளர் என்ன சொல்றீங்க? பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறாங்க, தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. பல்வேறு வழக்குகள் வந்து பத்திரிகையாளர் மீது போடுறாங்க. பத்திரிகையாளர்களை வந்து நசுக்குவதை எதிர்த்து தான் அனைத்து பத்திரிகையாளர் சங்கங்களும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலும் தேசிய பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை பாராளுமன்றத்திலும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பல்வேறு ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம். அனைத்து சங்கங்களும் அதை வலியுறுத்துகிறது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நடத்த வேண்டும் என்று கோருகிறோம். அந்த பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றால் இந்த பாதிப்புகள் குறையும் என்று நம்புகிறோம். இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து கொடைக்கானல் போயிருக்காரு. இப்போ இந்த செய்தி அறிஞ்சு அவர் உடனே ஏதாவது செய்தி வெளியிட அறிவிப்பாரா பத்திரிகையாளரோட கவனத்துக்கு? அவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். முதல்ல வந்து அரசு அதிகாரிகளே முதல்வருக்கு தகவல் கொடுக்குறாங்களான்னு தெரியல. இதுல வந்து அதிகார வர்க்கத்துக்கும் ஆளு வர்க்கத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. அதிகார வர்க்கம் ஆளுகிற அரசுக்கு முறையாக தகவல் அறிவித்தால், முதல்வருக்கு முறையாக தகவல் அளித்தால் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவை சந்தித்து மீண்டும் வலியுறுத்தி முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். முதல்வர் வந்து கொடைநாடுக்கு ஓய்வெடுப்பதாக சென்றிருக்காங்க. அவர் திரும்ப வந்த பிறகு மீண்டும் சந்தித்து கேட்போம். அவர் ஓய்வெடுத்தாலும் இந்த பிரச்சனையை அவர் ஓய்வில்லாமல் செய்வார் என்று நம்புகிறோம். அப்படி செய்யாவிட்டால் அவரை கவனத்தை ஈர்க்கின்ற அற போராட்டத்தை செய்வோம். நன்றி.